நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று மார்கழி மாத அதிசக்தி வாய்ந்த சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி. பொன் பொருள் பணம் சேர, தீராத கடன் காணாமல் போக, சனிதோஷம் விலக விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்து விநாயகருடைய இந்த ஒரு துதிப்பாடலை சொல்லுங்க. நீங்க கேட்டது இன்றே கிடைக்கும். பொதுவாகவே விநாயக பெருமான நாம வழிபாடு செய்யறது அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்தா நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. அதிலும் இந்த ஆங்கில வருஷத்தோட கடைசி சங்கடகர சதுர்த்தியானது இன்றைய தினம் வந்திருக்கு. இது தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி. இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில நாம விநாயகர் வழிபாடு செய்தா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியா கண்ணுக்கு தெரியாம தேய்ந்து காணாமல் போய்விடும். சனிக்கிழமையோடு இந்த சங்கடகர சதுர்த்தி சேர்ந்து வந்திருக்கிறதுனால சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இன்றைய தினம் டிசம்பர் 30, 2023 சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமானுடைய வழிபாட்டை நாம எப்படி கடைபிடிக்க வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள படல. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே மாலை நேரம் தான் சிறப்பு. மாலை நேரத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு கட்டாயமா போங்க. அதாவது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கவங்க கட்டாயமா போங்க. அப்படி போறப்போ அருகம்புல் மாலை வாங்கிட்டு போங்க. அங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதுக்கப்புறமா விநாயக பெருமானை வணங்கி வழிபாடு செய்யணும். 6 மணிக்கு மேல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவில்ல போய் இதை செய்யுங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டிலேயே நீங்க விநாயகருடைய சிலையோ அல்லது விநாயகருடைய திருவுருவ படமோ இருந்தது அப்படின்னா அதை சுத்தம் பண்ணிட்டு குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து அருகம்புல் மாலை போட்டு இந்த வழிபாட்டை கடைபிடிக்கலாம். தவறு ஒன்றும் இல்லை. அதே போல இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வாங்கி விநாயக பெருமானுக்கு கொடுக்கிறது மிகவும் சிறப்பு. சிகப்பு நிற பூக்கள் அப்படின்றப்போ செம்பருத்தி பூ வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செவ்வரளி மலர்கள் வாங்கி கொடுக்கலாம். இதை வாங்கி கொடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அடுத்ததா விநாயக பெருமானுக்கு அருகம்புல்ல உங்க கையால மாலை கட்டி கொடுக்கிறது மிகவும் சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அருகம்புல்ல வாங்கி உங்க கையால நீங்க மாலை கட்டி போடுறப்போ எவ்வளவு பெரிய கிரகதோஷமும் விலகும். கூடவே பாத்தீங்கன்னா சனி தோஷத்தால அவதிப்படுறவங்க இன்றைய தின வழிபாட்டை கட்டாயமா தவற விடாம பண்ணுங்க. கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கவங்க கோவில்ல போய் இந்த வழிபாடு செய்யறது மிகவுமே சிறப்பு. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயாவது விநாயக பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை செஞ்சிடுங்க. கொஞ்சமாவது அருகம்புள்ள விநாயக பெருமானுக்கு வச்சுட்டு அது கூடவே உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து படைக்கலாம். இன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோதங்கம் படைக்கலாம், கொழுக்கட்டை படைக்கலாம், சுண்டல் வேக வைத்து நம்ம படைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லட்டு இருக்கு இல்லையா, மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய லட்டு படைக்கலாம். அதே மாதிரி கோவில்ல போய் வழிபாடு செய்யறவங்க கட்டாயம் இன்றைய தினம் ஒரு சிதறுகாய் உடைத்து உங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, 7.5 சனியினால அவதிப்பட்டு இருக்கவங்க இந்த வழிபாட்டை, அதாவது சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை தவற விடாதீங்க. கோவில்ல போய் இந்த வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. அதே கோவில்ல சிதறுகாய் உடைத்து வழிபாடு பண்ணிட்டு விநாயக பெருமான ஒரு 3 முறை வலம் தோப்புக்கரணம் போட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு விநாயக பெருமானு கிட்ட மனதார வேண்டிக்கிறங்க. இந்த மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விநாயக பெருமானுடைய கோவில்ல கொஞ்ச நேரம் அமர்ந்து மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் விநாயக பெருமானுடைய இந்த துதிப்பாடலை 3 முறை நீங்க பாடி உங்களுடைய வேண்டுதலை நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். அதிசக்தி வாய்ந்த விநாயக பெருமானுடைய துதிப்பாடல். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த துதிப்பாடலை ஒரு 3 முறை நீங்க பாடணும். இதை வீட்டுல வழிபாடு செய்யறவங்க விநாயகருடைய படத்துக்கு முன்னாடியோ அல்லது விநாயகருடைய சிலைக்கு முன்னாடியோ அமர்ந்து இந்த பாடலை நீங்க பாடலாம். கோவில்ல போய் வழிபாடு செய்யறவங்க அங்கேயும் இந்த பாடலை பாடலாம்.
பாடலோடு கூடிய இந்த எளிய வழிபாடு இன்றைய தினத்துல நீங்க செய்தாலே போதும். அந்த ஆனை முகனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் முக்கியமா அருகம்புல்ல உங்க கையால மாலையா கட்டி விநாயக பெருமானுக்கு கொடுத்து பாருங்க. சனியால பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நாளா இன்றைய தினம் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அமைஞ்சிருக்கு. விநாயகருடைய பாதங்களை பற்றி கொண்டவருக்கு நிச்சயம் காரிய தடை இருக்காது. கிரகதோஷங்கள் அனைத்துமே விலகி வாழ்க்கையில மேல்மேலும் வெற்றி நிலைக்கு அடைகிறதுக்கு விநாயக பெருமானுடைய அருள் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய தினம் விநாயக பெருமானின் இந்த வழிபாட்டை செய்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அனைவரும் வாழ வேண்டும். அதற்கு விநாயக பெருமானுடைய அருள் நம்மோடு எப்போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.